உயிரோடி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியை கெடுக்கின்றிருக்கிறீர்கள். தாயக உடவியலாளர் இராமிதர் அவர்கள் இணைந்து சமகால அரசியல் நிலைமைகளை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். சற்று முன்னதாக சிங்கள தரப்பினர் எவ்வாறு கூட்டாக இந்த பொது தேர்தலில் களமிறங்க வேண்டும் என்ற விடயங்கள் ஆராயப்பட்ட விடயங்களை உயிரோடி தமிழ் உறவுகளுக்கு தந்திருந்தார். இராமிதர், தொடர்ச்சியாக நாங்கள் சிங்கள தரப்பினர் கூட்டாக சேர்ந்து போட்டியிட வேண்டும், சஜித்தை பிரதமராக்க வேண்டும் என்ற அந்த விடயங்களை நீங்கள் கூறினீர்கள். தமிழர் தரப்பிலும் கூட அவ்வாறான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது. குறிப்பாக சுமந்திரனை பொறுத்தமட்டில் சஜித் பிரேமதாசா போன்றவர்களோடு இணைந்து ஒரு கூட்டத்தில் இது தொடர்பாக ஆராய்ந்ததாகவும் அதன் பின்னர் பொது தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற விடயங்களை கூறிய பின்னர் தமிழர் தரப்புக்கும் அதில் இருந்து ஒரு செய்தியை கூறியிருப்பதாக கூறியிருக்கின்றார். என்றால் உங்களுக்கு தெரியும், பொது வேட்பாளரை களமிறக்கிய பொழுது கோமாளி கூத்து என்ற விடயத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இப்பொழுது அவர் கூறுகின்றார், பொது கட்டமைப்பினூடாக தமிழ் தரப்பினர் இந்த தேர்தலில் களமிறங்குவது இந்த விசப்பரீட்சைகளை நீங்கள் செய்ய வேண்டாம், இது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார். இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள்? உண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தியோடு அதை ஆதரிக்கின்ற வகையில் தான் தமிழரசு கட்சியிலே சுமந்திரன் சாணக்கியன் தரப்பினர் தீர்மானம் எடுத்து அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அதனுடைய ஒரு அடிப்படை தான் தேர்தல் முடிவுகள் வெளிவந்தவுடனே வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய தீர்மானத்தை ஏற்று சயித் பிரேமதாசாவுக்கு ஆதரவளித்திருக்கின்றார்கள் என்ற வகையில சுமந்திரன் ஒரு அறிக்கையை விடுத்திருந்தார். அது உண்மையிலே எல்லாராலுமே ஒரு எள்ளி நகையாடக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே ஒரு காகம் இருக்க பனம்பழம் விழுந்த கதையாகத்தான் சயித் பிரேமதாசாவுக்கான ஆதரவு என்பது, ஏன் சயித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்தார்கள் என்பதில் பல காரணிகள் இருக்கின்றது. அது தனியே தமிழரசு கட்சி சார்பாக இவர்கள் எடுத்த தீர்மானம், சுமந்திரன் சாணக்கியன் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக வடக்கு கிழக்கு மக்கள் திரண்டு சயித்துக்கு வாக்களிக்கவில்லை என்பது எல்லோராலுமே ஒரு உணரக்கூடிய விடயம். அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு உடனடியாக இவர் சயித் தரப்போடு சேர்ந்து ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக, அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் இவர்கள் ஒரு கூட்டணியாக இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக ஒரு கலந்துரையாடல் ஈடுபட்டிருப்பதாக அறிய முடிகின்றது. இது பல கேள்விகளை எழுப்பி இருக்கின்றது. இன்னும் தமிழரசு கட்சி என்பது ஒரு கட்சி கட்டமைப்பாக இருக்கின்றதா இல்லையா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கின்றது. என்றால் சுமந்திரன் என்பவர் ஒரு தனிமனிதன். ஏற்கனவே பல விமர்சனங்கள் இருக்கின்றன. கட்சியினுடைய தலைவர் ஒரு பக்கம் இருக்கின்றார். கடந்த தேர்தலில் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கின்றார். சுமந்திரன் தரப்பினர் இன்னொரு நிலைப்பாட்டோடு இருக்கின்றார்கள். ஆகவே கட்சி என்பது ஜனநாயக ரீதியாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலைமையிலே இல்லை. ஒரு சட்ட ரீதியான ஆதிக்கத்தை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு கட்சியை தனக்கேற்றவாறு தன்னுடைய முடிவுகளுக்கு ஏற்றவாறு ஒரு மக்கள் விரோதமான நிலைமையில தமிழரசு கட்சியை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் சுமந்திரன் அவர்கள். இப்படியான நிலைமையில எந்த அடிப்படையில் இவர் சென்று அந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டார்? தமிழரசு கட்சியினுடைய தலைமைக்கு தெரியப்படுத்தினாரா, இல்லை மத்திய குழுவுக்கு, இல்லை அந்த பொதுக்குழுவுக்கு இவர் தெரியப்படுத்தினாரா? அங்கே கலந்துரையாடப்பட்டதா? நாங்கள் அடுத்த இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எவ்வாறான முடிவுகள் எடுப்பது என்பது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதா? எந்த ஒரு ஜனநாயக பண்பியல்புகளையும் கடந்து சுமந்திரன் அவர்கள் இவ்வாறு சயித் பிரேமதாசாவோடு சென்று ஒரு தனி நபராக அவர் அங்கே பேசியிருப்பது என்பது முதல்ல தமிழரசு கட்சியினர் அதை ஒரு கேள்விக்குள்ளாக்க வேண்டும். அதற்கு பின்னர் தமிழ் மக்கள் அந்த விடயம் தொடர்பாக தங்களுடைய கரிசனையை செலுத்த வேண்டும். ஏன்னா ஒரு கட்சியாக கலந்துரையாடாமல் ஒரு தனி மனிதனாக ஒரு எதேச்சதிகாரத்தோடு இவ்வாறான விடயங்களை பேசுவது என்பது, இதற்காகத்தான் நாங்கள் கூறியிருந்தோம். இந்த மக்கள் வழங்குகின்ற ஆணைகளை ஒரு தனி மனிதர்களாக தன்னிச்சையாக மக்கள் விரோதமான நிலைப்பாட்டிலே அந்த மக்கள் ஆணைகள் அங்கே பயன்படுத்தப்படுகின்ற ஆபத்துக்களை நாங்கள் தடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பொது வேட்பாளருடைய விடயத்தினுடைய ஒரு பிரதான ஒரு விடயமாகவும் இருந்தது. அதை இப்போது நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்ற பாருங்கள், வடக்கு கிழக்கு மக்களுடைய பிரதிபலிப்பு என்பது வேறு விதமாக இருந்தது. ஆனால் வடக்கு கிழக்கு மொத்தமாக மக்களுடைய ஆதரவு சயித்துக்கு இருந்தது என்ற அடிப்படையில அதுக்கு காரணம் நான் தான். ஆகவே என்னுடைய கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு இந்த கூட்டணியில ஒரு முக்கியத்துவம் பெற்றுத்தாருங்கள் என்று அவர்கள் சில நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக முண்டியடிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே அவர்கள் பல பேரங்களை பேசியிருப்பார்கள். முக்கிய அமைச்சர்கள் உள்ளிட்ட விடயங்களை கூட இவர்கள் பேசியிருக்க கூடும். ஆகவே தமிழ் மக்கள் இதில் சிந்திக்க வேண்டும். முதலிலே தன் சார்ந்த கட்சியிடமோ கட்சி தலைமையிடமோ கலந்துரையாடாமல் அனுமதி பெறாமல் இப்படியாக ஒரு சர்வாதிகாரத்தனமாக அங்கே சென்று இந்த விடயங்களை பேசுவது என்பது இந்த அடிப்படையில். ஆகவே சுமந்திரன் தரப்பினர் இந்த தேர்தலிலே சயித் தரப்போடு தான் சேர்ந்து பயணிக்க போகின்றார்கள்.
என்கிற விடயம் அது நிச்சயமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. ஆனால் இந்த அணுகுமுறை என்பது ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது என்பதை நாங்கள் இந்த இடத்துல சொல்ல முடியும். இது தொடர்பாக யாராவது கேள்வி எழுப்பினார்களா? உங்களுக்கு தெரியும், சுமந்திரனை பொறுத்தமட்டில் சிங்கள அரசியலுடைய நிகழ்ச்சி நிரலில் தான் செயல்படுகிறார்கள். இப்போ தமிழரசு கட்சியில் இருப்பவர்கள் அல்லது தமிழ் அரசியல் பரப்பில் இருப்பவர்கள் இவர் தன்னிச்சையாக செயல்படுவது தொடர்பாக யாராவது கேள்வி எழுப்பினார்களா? அதற்கு நீங்கள் முன்னர் கேட்ட ஒரு கேள்வி, அந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக அவர் ஒரு விடயத்தை கூறியிருந்தார். அதாவது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு விசப்பரீட்சையில் இறங்க வேண்டாம் என்ற வகையில அவர் கூறியிருந்தார். ஏற்கனவே அவர் அதை மூர்க்கத்தனமா நீங்க குறிப்பிட்டதை போன்று அது ஒரு விசர் வேலை என்ற வகையிலே அவர் கூறியிருந்தார். இப்போது ஒரு தமிழ் மக்கள் ஒரு 2,00,000க்கும் மேற்பட்ட மக்களுடைய 2,26,000 வாக்குகள் தமிழ் பொது வேட்பாளருக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. அதை கூட எவ்வளவு தூரம் 2,26,000 வாக்குகள் என்பது எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது அது தமிழ் தேசிய பரப்பில் இருப்பவர்களுக்கு நன்றாக விளங்கும். ஆனால் அதை அவர் விளங்கி கொண்டாலும் அதை ஒரு கேலி செய்வதை போன்றுதான் அவர் அப்படியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார். இந்த தேர்தலிலும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு அவ்வாறான ஒரு விஷப்பரீட்சையிலே இறங்காது ஒரு சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்ற வகையிலே அவர் அந்த கருத்தை கூறியிருக்கிறார். அவருக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருப்பதை இதன் மூலமாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. என்னால் இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு இந்த ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளருக்கு பின்னணியில் நின்று செயல்பட்ட தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் தொடர்மாக இருந்தால் அது நிச்சயமாக இவர்களுடைய கனவுகளை தவிடுபொடியாக்கும் என்பதை அவர் ஒருவேளை உணர்ந்திருக்கின்றாரோ தெரியவில்லை. என்றால் இப்ப உடனடியாகவே ஒரு தமிழ் மக்களுடைய திரட்சி என்பது ஒரு தமிழ் தேசிய நீரோட்டத்திலே இந்த நாடாளுமன்ற தேர்தலை மக்கள் முகம் கொடுப்பார்களாக இருந்தால் அது சுமந்திரன் தரப்பினருடைய நிகழ்ச்சி நிரலை நிச்சயமாக அது பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆகவே அந்த ஒரு அச்சத்தினுடைய பிரதிபலிப்பாகத்தான் அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கின்றார் என்று நாங்கள் நம்பலாம். அடுத்த ஒரு நாட்களில் அது மேலும் அந்த விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றது நீங்கள் கேட்டதை போன்று இப்போதுதான் நேற்றைய தினம் இவர் அந்த சந்திப்புகளை ஈடுபட்டதாக தகவல் வந்திருக்கின்றது. இனிமேல் ஏற்கனவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் கட்சியினுடைய தீர்மானத்தை மீறி அவர் தன்னுடைய ஒரு அதிகாரத்தின் மூலமாக சயித் பிரேமதாச ஆதரிப்பாக தீர்மானம் எடுத்த போது கூட அதை கேள்வி கேட்பதற்கு அவருமே இருக்கவில்லை. ஸ்ரீதரன் தரப்பினரோ மாவை சேனாதிராஜா தரப்பினரோ தங்களுடைய இருப்புகளையும் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் வாய்மூடி மௌனிகளாக இருந்து கொண்டு சுமந்திரனுடைய அந்த தமிழர் விரோதமான நிலைப்பாடுகளுக்கு அவர்களாம் வழிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போது கூட அவர்கள் ஒரு புரட்சி செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அதன் ஊடாகத்தான் ஜனாதிபதி தேர்தலில் அரியநேத்திரன் ஒரு குறியீடாக நிறுத்தப்பட்டார் என்ற விடயங்கள் எல்லோருமே தெளிவாக கூறியிருந்தீர்கள். இப்பொழுது இந்த பொது தேர்தல் அழைத்திருக்கின்ற நேரத்தில் பொது சபையினூடாக தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக இப்பொழுது பெரிய விவாதங்களும் நடைபெற்று கொண்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் அடிக்கடி கூறியது போல் இந்த பொது சபையை பலப்படுத்த வேண்டும், காத்திரமாக செயல்படுத்துவதற்கு தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் வருங்காலம் தொடர்பாக அது முக்கியம் என்ற விடயங்களை நீங்கள் கூறினீர்கள். என்ன விதமான விவாதங்கள் போய்கொண்டிருக்கின்றது? இது எங்கே போய் முடியப் போகின்றது? என்ன நிலைப்பாடு என்றதை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். உண்மைதான். இந்த இடத்திலே தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினுடைய நிலைப்பாடு உண்மையில இந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக தமிழ் மக்கள் பொதுச்சபையும் தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகிற 7 கட்சிகளும் இணைந்து உருவாக்கப்பட்டதுதான் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு. ஆகவே அது ஜனாதிபதி முதலாக ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் எவ்வாறு எதிர்கொள்வது என்கின்ற ஒரு குறுகிய கால ஒரு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அதனுடைய உருவாக்கத்தில் இவர்கள் கூறிய விடயமும் அதுதான். ஆகவே ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த கையோடு இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்பது ஒரு கலைக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு நிலைமையை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஏன்னால் உண்மையிலே இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பானது ஒரு நீண்டகால நோக்கிலே இதை கொண்டு செல்லக்கூடிய வகையிலான ஒரு உறுதியான நிலைப்பாட்டிலே அது உருவாக்கப்படவில்லை. இந்த ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்று சிவில் அமைப்புகள் கூடி முடிவெடுத்த போது அதோடு இணைந்து நிலைப்பாடு எடுக்கக்கூடிய கட்சிகள் அதிலே இணைந்து ஒரு உடன்பாட்டின் அடிப்படையில் இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டது. இதிலே பல கேள்விகள் இருக்கின்றது. இந்த ஜனாதிபதி தேர்தலிலே 7 கட்சிகள் இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பிலே இணைந்து செயல்பட்டன. தமிழரசு கட்சியினுடைய ஸ்ரீதரன், மாவை சேனாதிராஜா போன்றவர்களும் இதுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கியிருந்தார்கள். அப்படி இருந்தும் தமிழ் பொது வேட்பாளருக்கு கிடைத்த வாக்குகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்கின்ற போது இவர்களுடைய பங்கு என்பது ஒரு கேள்விக்குறியாகின்றது. இது நிச்சயமாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை நாங்கள் ஒரு மீள் உருவாக்கம் செய்ய வேண்டும், இல்லை அதை கலைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை நோக்கித்தான் நாங்கள் செல்ல முடியும். இந்த தேர்தலிலே வழங்கப்பட்ட வாக்குகள் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 70,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கின்றது.
அதிலே தமிழ் பொது வேட்பாளருக்காக கிடைத்த வாக்குகள் என்பது 20,000க்கும் மேற்பட்ட வாக்குகள். ஆகவே ஸ்ரீதரன் அவர்கள் கிளிநொச்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தன்னுடைய கோட்டை என்ற வகையிலே அவர் ஒரு ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கின்றார். ஆரம்ப நாட்களிலிருந்து பொது வேட்பாளருக்கு ஆதரவாகத்தான் தான் இருப்பதாக காட்டிக் கொண்டார். ஆனால் பொது வேட்பாளர் கிளிநொச்சி மாவட்டத்தில் சயித் பிரேமதாசா தான் வெற்றி பெற்றிருக்கின்றார் கிளிநொச்சி மாவட்டத்திலே. அது எவ்வாறு நடந்தது? ஆக இவர்களுடைய உண்மைத்தன்மை எவ்வாறு அங்கே கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அவர்கள் தமிழ் பொது கட்டமைப்புக்கு வெளியே இருந்தாலும் பகிரங்கமாக தங்களுடைய ஆதரவை பொது வேட்பாளருக்கு வழங்கியவர்கள். பகிரங்கமாக பொது வேட்பாளருக்கு ஆதரவை வழங்கியிருந்தால் கிளிநொச்சி மாவட்டத்திலே பொது வேட்பாளரால் வெற்றி பெற்றிருக்க வேண்டும், அதிகூடிய வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் வருகின்ற தகவல்களின் அடிப்படையிலே ஸ்ரீதரன் தரப்பினர் சயித் பிரேமதாசாவுக்காக வேலை செய்ததாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் அங்கு ஏற்கனவே பொது கட்டமைப்பினர் ஊடாக அங்கே பிரச்சார நடவடிக்கைகள் பல்வேறு தரப்பினரால் முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்துக்குள் அவர் வரை ஆரம்பத்திலிருந்தே இங்கே யாரும் வர வேண்டாம், அது நான் பார்த்துக் கொள்வேன் என்று அவர் பொறுப்படுத்தியிருக்கின்றார். ஆகவே அவருக்கு அந்த பொறுப்பு அவருக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவராக இருக்கின்றார். அந்த பொது கட்டமைப்பில் இருக்கின்ற தரப்பினரால் ஏனைய இடங்களை போன்று கிளிநொச்சி மாவட்டத்திலும் பரப்புரை நடவடிக்கைகளை முன்னெடுக்க முற்பட்ட போது கிளிநொச்சி மாவட்டத்துக்குள் வேறு எவரும் வர வேண்டாம், வேறு எவரும் இங்கே பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது, கிளிநொச்சி மாவட்டம் என்னுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கின்றது, அதை நான் பார்த்துக் கொள்வேன், அது தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாகத்தான் கிளிநொச்சியிலே முழுமையான வாக்குகளை பெற்று தருவேன் என்று வாக்குறுதி வழங்கிவிட்டு இன்று எப்படி சயித் பிரேமதாசாவுக்கு அங்கு அதிகூடிய வாக்குகளை பெற்றுக் கொடுக்க நிலைமை இருந்தது? வருகின்ற தகவல்களின் அடிப்படையிலே அவர் அங்கே நேரடியாகவே அவர்களுடைய தரப்பினரூடாக நீங்கள் முதலாவது தெரிவை சயித் பிரேமதாசாவுக்கு வழங்கிவிட்டு 2வது தெரிவை நீங்க சங்குக்கு செலுத்துங்கள் என்ற வகையிலாக அவர் அங்கே அவருடைய தரப்பினர் அவ்வாறு செயல்பட்டதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது உறுதிப்படுத்தப்பட்ட நிலைமையில் தான் அந்த தகவல்களை அறியக்கூடியதாக, அதுதான் அந்த வாக்களிப்பு முடிவிலே பிரதிபலித்திருக்கின்றது. சந்திரகுமார் தரப்பினர் சயித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்கினார்கள். ஆனால் சந்திரகுமார் தரப்பினர் மட்டும் சயித் பிரேமதாசா கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகூடிய வாக்குகளை பெறுவதற்கு காரணமாக இல்லை என்பதை நாங்கள் அறுதியிட்டு கூற முடியும். ஆகவே ஸ்ரீதரன் தரப்பினர் நாங்கள் ஆரம்பத்திலே தொடர்ச்சியாக கூறியதை போன்று தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திலே தலையையும் எலும்பு துண்டுகளை தூக்கி போடுகின்ற தரப்பினருக்கு வாழையும் காட்டுகின்ற விலாங்கு மீன்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஆரம்பத்திலிருந்து அடிக்கடி கூறி வந்திருந்தோம். அவ்வாறு விலாங்கு மீன்களை போன்று செயல்பட்டதனுடைய ஒரு இரட்டை வேடம் போட்டதனுடைய வெளிப்பாடு தான் இப்போது தேர்தல் முடிவில் அம்பலமாகி இருக்கின்றது. சரி, பொது கட்டமைப்புக்கு வெளியே நின்று கொண்டு செயல்பட்ட ஸ்ரீதரன் தரப்பினர் தான் இப்படி என்று சொன்னால், தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்குள் இருந்த டெலோ புலட் போன்றவர்களுடைய நிலைப்பாடை நாங்கள் இதிலே மிக தெளிவாக பார்க்க முடியும். இந்த மன்னார் மாவட்டத்திலே அவர்களுடைய நிலைப்பாடு, டெலோவினுடைய நிலைப்பாடு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அவருடைய கட்சியைச் சேர்ந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ அவர்கள் கூட பகிரங்கமாக ரணிலுக்கு ஆதரவை தெரிவித்தவர். செல்வம் அடைக்கலநாதன் தரப்பினரும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டுதான் இங்கே தங்களுடைய எதிர்கால அரசியல் நன்மைகள் கருதி இந்த பொது கட்டமைப்புகளும் தங்களுடைய இருப்பை காட்டிக் கொண்டிருந்தார். ஆகவே யாருமே ஒரு உளப்பூர்வமாக இதுக்கு என்று செயல்படவில்லை. சீதாத்தன் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்களும் தங்களுடைய எதிர்கால நாடாளுமன்ற இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் அந்த தென்னிலங்கை தரப்போடும் தங்களுடைய விசுவாசத்தை காட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்பது ஒன்று மீள உருவாக்கப்பட வேண்டும். ஒரு அவசர கோலத்திலே ஜனாதிபதி தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டாலும் இனி அடுத்த கட்டம் என்று வருகின்ற போது இந்த ஜனாதிபதி தேர்தல்களிலே இவர்களுடைய இரண்டகத்தை நாங்கள் மதிப்பாய்வு செய்து அதன் அடிப்படையிலே நாங்கள் அவர்களை ஒரு சரியான ஒரு இறுக்கமான ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த உண்மையான நிலப்பாட்டோடு இருப்பவர்களை மட்டும் உள்ளடக்கியதாக நாங்கள் ஒரு பரந்துபட்டதாக 7 கட்சிகள் இருக்கின்றன, 8 கட்சிகள் இருக்கின்றன பேரளவுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்காமல் தமிழ் தேசிய நீரோட்டத்திலே செயல்படுவதற்கு இணங்கி வருகின்ற அந்த கட்சிகள் உண்மையாகவும் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் தமிழ் மக்களுக்கு செயல்படக்கூடியவர்களை மட்டுமே நாங்கள் அதில் இனங்கண்டு அதில் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். இல்லை அவர்களை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டும். இது தமிழ் மக்கள் பொதுச்சபையினருக்கு பாரிய கடப்பாடாக இருக்கின்றது. அவர்கள் இன்று அவர்களுடைய மௌனம் அவர்களுடைய இந்த அயோக்கியத்தனத்தை அங்கீகரிப்பதாகத்தான் இருக்கின்றது. ஏன்னால் இவர்களினால் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை, அவர்களை கேள்வி கேட்க முடியவில்லை. இன்று யாழ் மாவட்டத்திலே சயித் பிரேமதாசா, நாங்கள் யாழ் மாவட்டத்தில் கூட ஒப்பூட்டளவில் யாழ் மாவட்டத்தில் 1,16,000 வாக்குகள் தமிழ் பொது வேட்பாளருக்கு கிடைத்திருக்கின்றது. ஆனால் 1,21,000 வாக்குகள் சயித் பிரேமதாசா பெற்றிருக்கின்றார். இது எப்படி நடந்தது? இங்கே இருந்த மற்ற கட்சிகள் எல்லாம் என்ன செய்தார்கள்? இதுல பாரிய விடயங்கள், நாங்கள் இதிலே கீழே இறங்கி இந்த விடயங்களை விரிவாக ஆராய போனோமாக இருந்தால் இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் இருக்கின்ற ஒவ்வொரு கட்சிகளும்
அவர்கள் நேர்மையாக இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் செயல்படவில்லை என்பதை தான் நாங்கள் முடிந்த முடிவாக காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த பொது கட்டமைப்பு என்பது உடனடியாகவே கலைக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்களை கூப்பிட்டு வைத்து கேள்வி கேட்டு இந்த இந்த ஜனாதிபதி தேர்தலிலே கிடைத்த வாக்குகளின் அடிப்படையிலே அவர்களுடைய நேர்மையற்ற தன்மையை வெளிப்படுத்தி அவர்களை ஒன்றில் இந்த கட்டமைப்புகள் இருப்பதாக இருந்தால் நேர்மையாக இருக்கக்கூடியவர்களை இருக்க வேண்டும், இல்லை அந்த அமைப்பு பொறிமுறைக்குள்ளாக அவர்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அவர்களுடைய இவ்வாறான அயோக்கியத்தனங்களை நாங்கள் மூடி மறைத்து விட்டு அவர்களுடைய விடயங்களை அம்பலப்படுத்தாமல் நாங்கள் ஏதோ பேரளவுக்கு ஒரு கட்டமைப்பை கொண்டு நகர்த்துகின்றோம் என்ற ஒரு பேருக்காக இந்த விடயங்களை நாங்கள் மூடி மறைப்போமாக இருந்தால் இது நிச்சயமாக நீண்ட காலத்துக்கு இந்த பொது கட்டமைப்போ இந்த பொதுச்சபையோ கொண்டு நகர்த்த முடியாது. ஏனென்றால் கடந்த காலத்தில் இதுதான் அனுபவம். தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்ட போது அதிலே அரசியலை சம அளவிலே கலந்து அதிலே உருவாக்கப்பட்டது. அதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் அந்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய அந்த கூட்டத்திலே தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பித்து அதை அறிவித்ததனூடாக ஒரு பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. அதற்கு பின்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் மக்கள் பேரவையிலிருந்து வெளியேறாமல் அது உள்ளுக்கு இருந்து கொண்டே தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். தமிழ் மக்கள் பேரவையை வீழ்த்துவதிலே அவர்களுடைய பங்கு கணிசமாக இருந்தது. இன்று வரை தமிழ் மக்கள் பேரவை தானாகவே அது தன்னுடைய மரணத்தை அது உறுதிப்படுத்தி கொண்டது. அதற்கு முன்னர் அவர்களுக்கு ஒரு வரலாற்று கடமை இருந்தால் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தமிழ் மக்களை ஒரு சிவில் அமைப்பாக தலைமை தாங்கி அந்த தமிழ் மக்கள் பேரவைக்கு ஒரு பாரிய கடப்பாடு இருந்தது. இந்த அரசியல் தரப்புகளை அம்பலப்படுத்தி இருக்க வேண்டும். நீதியரசருடைய அந்த அரசியல் அந்த இடத்தை தமிழ் மக்கள் பேரவை என்கின்ற அந்த தளத்தை அவர் ஒரு தவறாக பயன்படுத்திய விடயத்தை அவர்கள் சுட்டிக்காட்டி அம்பலப்படுத்தி இருக்க வேண்டும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிருந்து செய்த அத்தனை தமிழ் மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகளை இவர்கள் அம்பலப்படுத்தி இருக்க வேண்டும். ஆகவே அப்படியாக மக்கள் மன்றத்திலே அவர்களை அம்பலப்படுத்தாமல் தாங்களாகவே மௌனமானது அவர்களை புனித யோக்கியவான்களாக தொடர்ந்து தமிழ் தேசிய அரசியலிலே நடைபோட வைத்தது. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கம் அது உருவாக்கப்பட்டதற்கு பிற்பாடு அதிலே பல சுமந்திரன் சாணக்கியன் தரப்பினர் உள்ளிட்டவர்களுடைய அயோக்கியத்தனங்கள் அதிலே இருந்தது. இன்று வரை பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான அந்த மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினர் சுமந்திரன் தரப்பினருடைய அயோக்கியத்தனங்களை மக்கள் மன்றத்திலே அவர்கள் ஆதாரபூர்வமாக வெளிப்படுத்தவில்லை. அவர்களுக்கும் இந்த விடயங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அவர்கள் எப்படி இடையிலே வந்தார்கள், எப்படி அதை சாதகமாக பயன்படுத்தினார்கள், எப்படி தங்களுடைய கையிலே எடுத்தார்கள், அந்த முடிகின்ற இடத்துல எப்படி வந்து குழப்பங்களை ஏற்படுத்தினார்கள், இது அந்த பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான அந்த மக்கள் பேரெழுச்சியை தலைமை தாங்கி வழிநடத்தியவர்களுக்கு அந்த கூட்டு பொறுப்பு இருந்தது. அவர்களும் இந்த விடயங்களை மக்கள் மன்றத்திலே கொண்டு வரவில்லை. ஆகவே கடந்த காலங்களில் இப்படியாக வருகின்ற அமைப்புகள் எல்லாம் இப்படியாக மக்களுக்கு பொறுப்பு சொல்லாதனுடைய விளைவுதான் அரசியல்வாதிகள் தொடர்ந்தும் இந்த அயோக்கியத்தனங்களை செய்வதற்கு வழிவகுத்தது. என்றால் நாங்கள் ஒரு விடயத்தை கையில் எடுக்கின்ற போது அது அந்த 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 விடயத்தினுடைய முடிவிலே நாங்கள் மக்களுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே தமிழ் மக்கள் பொதுச்சபை ஒரு காலத்தின் தேவை கருதி ஒரு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தமிழ் வேட்பாளரை களமிறக்கினார்கள். அது நல்ல முடிவு. ஆனால் அதிலே கற்றுக்கொண்ட பாடங்களை நாங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு மீளாய்வு செய்ய வேண்டியவர்களாக இருக்கணும். ஆகவே தமிழ் மக்கள் பொது கட்டமைப்பு என்பது உண்மையிலே தமிழ் மக்களுக்கு ஒரு ஏதுவான ஒரு நிலையிலே இப்போது இல்லை. ஆகவே அதை கலைத்து விட்டு அதை மீள ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு நிலைப்பாட்டோடு ஒரு சிவில் அமைப்புகள் பலம் பெற வேண்டியதுதான் ஒரு காலத்தின் தேவை என்பதை இந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்ல முடியும். நிறைவாக இராமேந்திரன், உங்களுக்கு தெரியும் தமிழ் பொது சபை உருவாக்கப்பட்ட பொழுது 7 குடிசார் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் இணைந்துதான் இந்த ஆரம்பித்தார்கள் பொது சபையை. இப்போ பொது தேர்தல் அறிவித்திருக்கின்ற நேரத்தில் அவர்களும் எதிர்பார்க்கிறார்கள் தங்களுக்கும் இடம் அளிக்க வேண்டும் என்று தேர்தலில் பங்கெடுப்பதற்கு என்று சொல்லி. இந்த விடயத்தை எனக்கு உறுதிப்படுத்த முடியவில்லை. இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள்? இந்த இடத்திலே அரசியல் புரசலாக சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது, ஆனால் உறுதிப்படுத்தப்பட்டதாக இல்லை. தமிழ் மக்கள் பொதுச்சபை, அந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை என்பது ஒரு தமிழ் மக்களை வடக்கு கிழக்கில் இருக்கின்ற 80க்கும் மேற்பட்ட சிவில் அமைப்புகள் கூடி அவர்கள் உருவாக்கப்பட்டது. நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே கூறி வருகின்றோம். அது வடக்கு கிழக்கிலே ஒரு உயிரோட்டமாக மக்களையோடு ஒரு செறிவான செல்வாக்கு செலுத்தக்கூடியதான ஒரு சிவில் அமைப்புகளாக அல்லாமல் ஒரு என்ஜிஓ அமைப்புகளாக உள்ளடங்கி இருக்கின்ற ஒரு பிரமுகர் மட்டத்திலே செயல்படுகின்ற சிவில் அமைப்புகள் கணிசமானவற்றை உள்ளடக்கியதாகத்தான் இந்த சிவில் அமைப்புகள் கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது பலகீனமான நிலைமையில் இருக்கின்றது. இந்த தேர்தலுக்கு பின்னர் ஒரு மக்களோடு செல்வாக்கு செலுத்தக்கூடிய வகையிலே ஒரு மக்கள் மட்ட அமைப்புகளை இதிலே உள்வாங்கி ஒரு வலுவான ஒரு சிவில் கட்டமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பது பலராலும் வலியுறுத்தப்பட்டு வந்தது. ஆனால் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடு இவர்கள் அதை நோக்கி செல்வார்கள் என்று எதிர்பார்த்த போது இவர்கள் இதுவரை அதற்கான எந்த நடவடிக்கைகளையும் எடுத்ததாக அறியக்கூடியதாக இல்லை. அதாவது தமிழ் மக்கள் பொதுச்சபையை
வலுப்படுத்தக்கூடிய வகையிலே வடக்கு கிழக்கிலே இன்று இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திலே இந்த பொது கட்டமைப்புக்குள் உள்ளுக்கு இல்லாத இது பல அமைப்புகள் இந்த பொது வேட்பாளருக்கு தங்களுடைய ஆதரவை பகிரங்கமாக தெரிவித்திருந்தன. ஆகவே அவர்களை இணைத்து கொண்டு ஒரு வலுவான சிவில் சமூகமாக நாங்கள் எங்களை முன்கொண்டு செல்வதுதான் இந்த அரசியலை, இந்த தடையட்டு போயிருக்கின்ற அரசியலை நாங்கள் தமிழ் மக்களுக்கானதாக நெறிப்படுத்த முடியும். ஆனால் அவ்வாறான முயற்சிகள் எதுவுமே எடுக்கப்படாத நேரத்திலே சடுதியாக அறிவிக்கப்பட்ட நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கு அவர்களும் விருப்பப்படுகின்றார்கள் என்று அறிகின்ற போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் தமிழ் மக்கள் மத்தியிலே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனக்கு இதுவரை அப்படி தமிழ் மக்கள் பொதுச்சபையில் இருந்து கொண்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலை போட்டியிடுவதற்கு அவர்கள் விரும்புகின்றார்களா என்பதை உறுதியாக அறியக்கூடியதாக இல்லை. ஆனால் ஒருவேளை அவர்கள் அப்படியான ஒரு நிலைப்பாட்டிலே அவர்கள் இறங்குவார்களாக இருந்தால், இல்லை அரசியல் தரப்போடு அப்படியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு சென்று அவர்களும் சில ஆசனங்களை கேட்டு பெற்று அதிலே போட்டியிடுவார்களாக இருந்தால், தமிழ் மக்கள் எப்போதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு அறப்போராட்டத்துக்கு அவர்கள் எப்போதுமே தயாரானவர்கள். இவர்கள் மக்களை தவறாக நினைத்து கொண்டு தங்களுடைய தவறான கற்பிதங்களின் ஊடாக தங்களுடைய அயோக்கியத்தனத்தை இவர்கள் நடைமுறைப்படுத்துவார்களாக இருந்தால் அது உண்மையிலே ஒரு பாரிய பதிலடியை மக்கள் இவர்களுக்கு வழங்குவார். அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமல்ல, இப்படியாக மக்களை நம்ப வைத்து மோசம் செய்கின்ற சிவில் சமூகத்தினருக்கும் தமிழ் மக்கள் மிகப்பெரிய ஒரு படிப்பினை கொடுப்பார்கள் என்பதை நாங்கள் உறுதியாக கூற முடியும். இந்த தென்னிலங்கையிலே இந்த கடந்த 75 ஆண்டு கால அரசியல் பாரம்பரியங்களை கடந்து ஒரு புதிய யுகத்தை நோக்கியதாக ஒரு இளைஞர்கள் மத்தியிலே, ஒரு படித்தவர்கள் மத்தியிலே அவர்களுடைய கைகளில் அதிகாரத்தை கொடுப்பதற்கு அங்கே ஒரு மாற்றம் ஒன்று வந்திருக்கின்றது. ஆனால் தமிழ் மக்கள் மத்தியிலும் அவ்வாறான ஒரு மாற்றத்துக்கு இவர்கள் வித்திடாமல் கடந்த காலத்திலே கதிரைகளோடு இருந்தவர்கள், பதவிகளில் இருந்தவர்களும் மீளவும் இந்த 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிடுவதற்கு முற்படுவார்களாக இருந்தார், அந்த அயோக்கியத்தனத்துக்கு தமிழ் மக்கள் பொதுச்சபையில் இருப்பவர்களும் உடந்தையாக இருந்து கொண்டு அவர்களும் இந்த சாக்கடை அரசியலுக்குள் கால் பதிப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த 2,26,000 மக்கள் மட்டுமல்ல, இதற்கு வெளியேயும் பலர் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக இருந்தார்கள். ஆனால் அந்த வாக்குகள் அவரை நோக்கி செலுத்தாததுக்கு பல காரணங்கள் இருந்தது. ஒரு மௌன புரட்சி என்பது இன்னும் முழுமையாக பிரவாகம் எடுக்கவில்லை. ஆகவே இந்த 2018 நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் ஒரு இளைய சக்தியினரை முன்னிலைப்படுத்தியதாக, ஒரு தமிழ் மக்கள் ஒரு புதிய ஒரு யுகத்தை நோக்கியதாக வழிநடத்தக்கூடியதாக இவர்கள் அரசியல் கட்சிகளும் சிவில் சமூகத்தினரும் இணைந்து வழி ஏற்படுத்தாது மீண்டும் அந்த சாக்கடை அரசியலுக்குள் இவர்கள் தங்களுடைய கால்களை பதித்து மக்களை ஏமாற்ற முற்படுவார்களாக இருந்தால் அந்த யுக மாற்றம் எப்படி தென்னிலங்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு யுக மாற்றம் ஒன்றை அவர்கள் ஏற்படுத்தி இன்று அந்த அதிகாரத்தை கையெழுத்திருக்கின்றார்களோ அதே போன்று தமிழ் மக்களும் தாங்களாகவே அப்படியான ஒரு யுக மாற்றத்துக்கு தயாராவார்கள் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் ஆணித்தரமாக கூற முடியும். என்ன கூறுவது என்று எனக்கு தெரியவில்லை. எங்களுடைய தமிழ் தேசியம் சிதைந்து போயிருக்கிறது. அதனால் எங்களுடைய இனம் படுகின்ற வேதனைகள் அங்கே நேற்று கூட நான் நிக்சன் அவர்களோடு உரையாடும் பொழுது கூறினார், பிறப்பு வீதம் குறைந்து கொண்டே வருகின்றது, இனி இளையவர்கள் எல்லோரும் அந்த நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். இப்படி என்றால் இந்த தமிழ் தேசியம் என்ன நடக்கப் போகின்றது என்று தெரியவில்லை. இவர்களுடைய இந்த சின்னத்தனமாக ஒரு இனமாக சேர்ந்து செயல்பட முடியவில்லை என்றால் எப்பொழுதுதான் நாங்கள் சிந்தித்து செயல்பட போகிறோமோ எனக்கு தெரியவில்லை. இந்த செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு நிலைமைக்கு கொண்டு இவர்கள் சுதந்திரம் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது இப்படி இவர்களுடைய அந்த நிகழ்ச்சிகளில் வந்தது போல் இது செயல்படுவதற்கு இவர்களும் எல்லோரும் சிந்திக்க முடியாமல் செயல்படுகிறார்கள் என்றால் எனக்கு புரியவில்லை. அடிக்கடி எல்லோரும் கூறுவார்கள், ஒரு விடயத்துக்கு சேர்ந்து வாருங்கள், நீங்கள் பிரிந்து நிற்கிறீர்கள். அவர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள், இவருக்கும் தெரிந்து பிரிந்திருக்கிறோம் என்று. ஆனால் மக்களை ஒரு மாயக்கில் கொண்டே விட்டுவிட்டிருப்பது போல் தெரிகின்றது. இது என்ன விதமான தலையடியை கொடுக்க போகிறோம் எனக்கு தெரியவில்லை. என்னவோ எல்லாம் நேரம் வரும்பொழுது எல்லாத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். நன்றி இராமேந்திரன், இன்றைய அரசியல் நிகழ்ச்சியில் இணைந்து விடயங்களை தந்ததுக்காக நன்றி. நாங்கள் நிச்சயமாக பிரதான செய்திகளுக்கு இப்பொழுது செல்ல போகின்றோம். பிரதான செய்திகளை தொடர்ந்து இன்னும் சில விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். எனவே அந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம் இராமேந்திரன். நிச்சயமாக தமிழர் தரப்பில் ஒற்றுமை என்பது அவசியம். ஆனால் அந்த ஒற்றுமை என்பது ஒரு போலித்தனமான ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. அது ஒரு ஆரோக்கியமான தமிழ் மக்களுடைய தமிழ் தேசியம் சார்ந்து ஒரு நேர்மையாகவும் உண்மையாகவும் அந்த ஒற்றுமை என்பது கட்டியெழுப்பப்படுமாக இருந்தால் அதை வரவேற்பதற்கு தமிழ் மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் போலித்தனமான ஒற்றுமை என்ற பெயரிலே தமிழ் மக்களை விட்டு பிழைப்பவர்களை அது எவராக இருந்தாலும், அரசியல் தரப்பாக இருந்தாலும் சரி, சிவில் தரப்பாக இருந்தாலும் சரி, எவரையுமே தமிழ் மக்கள் மன்னிக்கப் போவதில்லை என்பதைத்தான் நாங்கள் ஆணித்தரமாக கூற முடியும். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.